ஹலோ நேயர்களே, நம்ம ப்ரோக்ராம் டெய்லி நைட் 11 to 12 1 hour plus சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. உங்களை உற்சாகப்படுத்துற சாட்சிகள், ஊக்கப்படுத்துற மிஷனரி வாழ்க்கை, டெய்லியும் குட்டி குட்டி ஷார்ட் மெசேஜஸ், ஏசுவின் செல்லங்கள் அப்படின்ற சில்ட்ரன்ஸ்க்கான ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லியும் 11 to 12 சத்தியம் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது. தேவனுக்காய் ஏதாவது ஒரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற உங்களுக்கு ஓர் நற்செய்தி. நமது கெத்செமனே வளாகத்தில் ஊழியர் பயிற்சி முகாம் வருகிற மார்ச் 4ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6 மணி முதல் 7ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 2 மணி வரை ஊழியர் பயிற்சி நடைபெற உள்ளது. இடம் கெத்செமனே வளாகம், விருதுநகர். தேவ செய்தியாளர் சகோதரர் கே. டேவிட் கணேசன் அவர்கள். நீங்கள் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம் அல்லது ஊழியம் செய்யும் வாஞ்சியோடு இருக்கலாம். தேவனுக்காய் செயல்பட வாஞ்சியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் இந்த ஊழியர் பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். மேலும் விவரங்களை அறிய 9944802550 வாருங்கள். நாம் எல்லோரும் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட நம்மால் இயன்றதை செய்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? மழை இல்லைன்னா சில மரங்கள் சில ஆண்டுலயே பட்டு போயிரும். ஆனா பனைமரம் மட்டும் 7 வருஷத்துக்கும் மேல உயிரோட இருக்கும். எப்படின்னு நினைக்கிறீங்க? அதோட வேற அது ஆழமா கொண்டு போய் அதுல இருக்க தண்ணியெல்லாம் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கிறோம். அதே மாதிரிதான் நேயர்களே, வசனம் கிடைக்க கூடாத பஞ்சகாலம் வரும். அதுக்காக நம்ம இப்பயே வசனத்தை படிச்சு வச்சுக்கிட்டோம்னா வசனம் கிடைக்காதப்ப அது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஹலோ நேர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? எழுதி வைத்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் தரும் தேவன் நம் தேவன். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? சீனாவிற்கு ஊழியத்துக்கு சென்ற ஹட்சன் டெய்லருடைய தங்கை அமலியா அவர்களுடைய டைரியில் ஹட்சன் டெய்லரின் ரட்சிப்பிற்காக எழுதி வைத்து இடைவிடாமல் தினந்தோறும் ஜெபித்து வந்தார்களாம். இந்த ஜெபம் நாளடைவில் ஹட்சனின் மனமாற்றத்திற்கு வழி செய்ததாம். ஒரு நாள் ஹட்சன் டெய்லர் தன் தங்கையின் டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது தனக்காக இடைவிடாமல் ஜெபித்ததையும் ஜெபம் கேட்டவுடன் ஜெப குறிப்பிற்கு அறைகள் டிக் செய்திருப்பதையும் கண்டாராம். அன்றிலிருந்து அவரும் இம்முறையை பின்பற்ற ஆரம்பித்தாராம். அவர் மரித்த பின் அவருடைய டைரியை புரட்டி பார்க்கும் பொழுது 10,000 ஜெப குறிப்பு எழுதியிருந்ததாம். அது மட்டுமல்ல, 10,000 ஜெப குறிப்பு அறையிலும் டிக் செய்திருந்ததாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எழுதி வைத்து ஜெபிக்கும் முறையை பின்பற்றி தேவன் தரும் பதிலை பெற ரெடியா? இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே, பொய் சொல்லிட நீ மனிதன் அல்ல, மனம் மாறிட மனு புத்திரன் அல்ல, நீ செய்வது தடுப்பவன் யாரும் இல்லை. என் செடா தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தெய்வமே, என்னை பெருக செய்பவரே, என் செடா தெய்வமே.
தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே என் வாழ்க்கையின் பயணமெல்லாம் உன் செல்லும் மகிமையின் மேகமே தள்ளாடி நான் நடக்கும்போது என்னை தாங்கி கரம் நான் கண்டனே எல்லாம் இயேசுவின் சித்தனா முடிந்ததே ரெகபோ தொடங்கியதே எல்லாம் இயேசுவின் சித்தனா முடிந்ததே ரெகபோ தொடங்கியதே எல்சடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா தெய்வமே என்னை பெருக செய்பவரே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே இயேசுவின் செல்லங்கள் கொஞ்ச நேரம் என் ஒரு நாகர்குலம் எனக்கு பிடிச்ச வசனம் நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆதியாகமம் 12:2. இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற பேரை கேட்ட உடனேயும் உங்களுக்கு என்ன ஒரு ஃபீல் வருது அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையின் இன்றைய நிலையை காண்பிக்கிற ஒரு அளவுகோல். நம்ம தெர்மாமீட்டர் வச்சு பார்க்குறோம், இத்தனை டிகிரி அப்படின்னு காமிக்குது, 98.6 அதான் நார்மல் நினைக்கிறேன்ல. ஓகே, நம்ம சரியாக இருக்கிறோம், உடம்புக்கு பிரச்சனை இல்லை. ஒருவேளை அது 102 103ன்னு காமிச்சா என்ன அர்த்தம்? உடம்புக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது, காய்ச்சல் இருக்குது அப்படின்னு காண்பிக்கிறது போல் இயேசு அப்படிங்கிற பேரை கேட்டவுடன் எனக்கு இன்னைக்கு என்ன தோணுது அப்படிங்கிறது இன்னைக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தொடர்பை காண்பிக்கிற ஒரு அளவுகோல். இதை நான் வாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு அப்படின்னு வாசிக்கிறேன். சரி, இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு ஓகே அப்படின்னு ஒரு அதில் எனக்கு ஒன்றும் தோணலை. அப்படின்னா ஒரு வசனம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாய், ஒரு எனக்கு என்னன்னு இருக்க அப்படின்னு ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுவார் வெளிப்படுத்தின விசேஷத்தில். அதை போல் ஒருவேளை இருக்கமா அப்படின்னு சொல்லி யோசிக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்? இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி பைபிளில் பல இடங்களில் பல மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய பெயர் அதை கேட்டவுடன் அப்படி ஒரு ரியாக்ஷன், ஊற்றுண்ட பரிமள தைலம் போல இருக்கிறதா, அப்படி ஒரு பரவசம் எனக்குள்ள இருக்கா, இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் என்ன எப்படி அசஸ் பண்ணிக்கலாம்னா, நான் ஏனோக்கை போல தேவனோடு சஞ்சரிக்கிறேன் அப்படின்னு நான் என்ன நினச்சிக்கலாம். நான் என்னை பற்றி இப்போ சொல்லலை, நம்மளை பற்றி பொதுவாக பேசுகிறேன். ஜீசஸ் அப்படிங்கிற பேரை கேட்ட உடனேயுமே நமக்கு ஒரு பரவசம் வருது. சே, ஓ ஜீசஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பேரை கேட்டோடனே ஒரு பரவசம் வருது. ஊற்றுண்ட பரிமள தைலம், அந்த வாசனையை போல் அதை அனுபவிக்கிற ஒரு இருதயம், அப்படி ஒரு சென்ஸ், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு நமக்குள்ள இன்னைக்கு இருக்குன்னு சொன்னால் தேவனோடு நெருங்கி இருக்கிறோன்னு சொல்லி அர்த்தம். நான் முதல்ல சொன்னேன், இல்லை அது ஒன்றும் நமக்கு ஒன்றும் ஒரு பெரிய ரியாக்ஷனை கொடுக்கல. இயேசு கிறிஸ்து ஆமாம் தெரிஞ்சவர் தானே, டெய்லி அவர் தானே, காலையில் பாடுறோம், மதியம் பாடுறோம், நைட் அவரை பற்றி பாடுறோம் அப்படின்னு ஒருவேளை அது ஒரு மெக்கானிசம் போல் ஏதோ ஒரு அவர் அங்கே இருக்கிறார், நம்ம அவர் ஏதோ பாடணும், அவர் சொன்னதை ஏதோ செய்யணும் அப்படிங்கிறது போல் ஒரு ரிலேஷன் இருக்கிறோமா அப்படிங்கிறத நம்மளை செக் பண்ணுறதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு முன்னாக நான் ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புது பாட்டு கத்துக்கலாமா? திராட்சை கொடியே திராட்சை கொடியே திராட்சை கொடி நிலைத்திடு, பிள்ளைகளே அன்பு செல்லங்களே இயேசுவில் நிலைத்திடுங்கள். திராட்சை கொடியே திராட்சை கொடியே திராட்சை செடி நிலைத்திடு, பிள்ளைகளே அன்பு செல்லங்களே இயேசுவில் நிலைத்திடுங்கள். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடு. வேத வசனம் கைக்கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திடு. இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடு. வேத வசனம் கைக்கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திடு. அவரில் நிலைத்திருந்தால் பிதா நம்மில் மகிமைப்படுவார்.
அவரில் நிலைத்திருந்தால் பிதானமில் மகிமைப்படுவார். மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை கொடி நாம் தானே. மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை கொடி நாம் தானே. இப்போ நம்ம இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? திராட்சை கொடியே திராட்சை கொடியே, திராட்சை செடி நிலைத்திடு. பிள்ளைகளே அன்பு செல்லங்களே, இயேசுவில் நிலைத்திடுங்கள். திராட்சை கொடியே திராட்சை கொடியே, திராட்சை செடி நிலைத்திடு. பிள்ளைகளே அன்பு செல்லங்களே, இயேசுவில் நிலைத்திடுங்கள். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடு. வேத வசனம் கை கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திடு. இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடு. வேத வசனம் கை கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திடு. அவர் நிலைத்திருந்தால் பிதானமில் மகிமைப்படுவார். அவரில் நிலைத்திருந்தால் பிதானமில் மகிமைப்படுவார். மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை கொடி நாம் தானே. மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை கொடி நாம் தானே. உங்கள் பிரச்சனைகளை நீக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே ஏசப்பாவால் செய்ய முடியாத ஒரு அற்புதமாக உங்கள் குடும்பத்தில் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது. இல்லவே இல்லைங்க, அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான பெரிய காரியங்களை ஆண்டவர் கட்டாயம் செய்வார். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரிக்கு குடும்பத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். எனக்காக எங்களுக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறீர்கள். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்து வருகிறார். ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி வருகிறார். எப்படியாவது முழுநேர ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டும், இன்னும் புதிதான மிஸ்டரிகளை பயிற்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பெரிய ஒரு பாரத்தை கொடுத்திருக்கிறார். ஒருவேளை நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் எப்படியாவது இந்தியா ஃபுல்லாக 7000 முழுநேர மிஸ்டரிகளை உருவாக்க வேண்டும், 1,00,000 கிராமங்களை ஆண்டோருக்கு சொந்தமாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி தரிசனத்தோடு இலக்கோடு கூட நாங்கள் ஊழியம் செய்கிறோம். ஏற்கனவே முழுநேர மிஸ்டரிகள் எங்களோடு கூட இந்த ஊழியத்தை செய்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்களை எழுப்ப வேண்டும், அவர்களுக்கு நன்றாக பயிற்சி கொடுக்க வேண்டும். நன்றாக அறிந்து கொள்ளுங்கள், ஒரு மோசஸ் உருவானா போதுங்க, லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கிறவங்கள விடுவிச்சிடலாம், கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்தி விடலாம். ஒரே ஒரு யோசேப்பு இருந்தால் போதும், அத்தனை லட்சங்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு எகிப்து தேசத்திற்கு ஆசீர்வாதமாக என் ஆண்டவரால் மாற்ற முடிகிறது. ஒருவேளை இன்றைக்கு முன்னணியில் ஊழியம் செய்கிற மோகன் சிலாசரஸ் அண்ணன் ஒரு அண்ணனை எழுப்பி எவ்வளோ பெரிய எழுப்புதலுங்க. என்னை போன்று இப்படிப்பட்ட ஊழியர்களுக்கு நல்ல ஒரு தகப்பனாக அநேக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக என் ஆண்டவரால் பயன்படுத்த முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஊழியக்காரர்கள் உருவாகிறது மாத்திரமே எழுப்புதலை நாம் கண்டறிவதற்கு ஒரே வழிங்க. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ மிகவும் குறைவு. நீ எழுப்புதலில் உங்கள் காலத்தில் என் காலத்தில் நம்ம பார்க்கணுன்னு சொன்னால் முழுநேர ஊழியக்காரர்கள் உருவாகணும். அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். அதற்கென்றே நாங்கள் பல திட்டமிடுதலை நாங்கள் ஈடுகிறோம். முதலாவது, இந்த வருஷத்தில் வருகிற முழுநேர ஊழியக்காரர்கள் தங்கி பயிற்சி பெறுவதற்கென்று எங்களுக்கு ஒரு மிஸ்டரி வீடு தேவையாக இருக்கிறது. ஒரு மிஸ்டரி வீட்டில் 2 மிஸ்டரிகள் தங்கிவிடலாம். ஒருவேளை சூனமியால் எலிசாவிற்காக ஒரு மேல் வீட்டறையில் ஒரு சிறிய வீடு, ஒரு கட்டில், ஒரு மெத்தை, ஒரு குத்துவிளக்கு, ஒரு நாற்காலி அவங்க கட்டி வைக்கிறாங்க. அவங்களோடு சேர்ந்து ஒரு அசிஸ்டன்ட் வேலைக்காரர் ஊழியக்காரன்னு வருகிறான். அவங்க 2 பேர் அங்கே தங்குறதுக்கு ஒரு அறை இருந்ததுனால எவ்வளோ பெரிய அற்புதங்களை செய்கிற ஊழியக்காரனாக
எலிசா மாறுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவாரானால் இப்படிப்பட்ட மிஸ்டரி வீடை நீங்கள் கட்டித்தரலாம். அதில் 2 மிஸ்டரிகள் தங்கி உலகத்தை கலக்கிறவளாக, தேசத்தை கலக்கிறவளாக, கிராமங்களை ஆண்டவர் சொந்தமாக மாற்றுவதற்கு அந்த 2 மிஸ்டரிகளை ஆண்டவர் உருவாக்க முடியும். நீங்கள் ஜெபியுங்கள், ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். எப்படியாவது ஒரு 60 அறைகளையாவது இந்த வருஷத்தில் கட்ட வேண்டும், மிஸ்டரி வீட்டை கட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் பிரயாசப்படுகிறோம். ஒருவேளை நீங்கள் கட்டித்தருகிற மிஸ்டரி வீடு நீங்கள் விரும்புகிற ஒரு பேரிலே உங்களுக்கு விரும்பினவர்களுக்காக பொருதனையோடு நீங்கள் தருவீர்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்கள் குடும்பத்திற்காக அந்த அறையிலே தங்குகிற ஊழியக்காரர்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதற்கு அது வசதியாக இருக்கும். இப்பொழுதே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷய கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே என்று எழுதியிருக்கிறதே. நீங்கள் ஒவ்வொருவரோடு கூட உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் உங்களோடு கூட பேசும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்த போது ஆண்டவர் 3 விதமான ஜெபத்தை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுத்தரும்படி ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஜெபத்தில் நான் அதுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? ஃபியூ மேஜிக் வேர்ட்ஸ். ஒரு அற்புதமான ஒரு சில வார்த்தைகள். நான் அதை வாசிக்கும் போது இன்னும் ஒரு வாலிப மகள்கிட்ட இந்த ப்ரேயரை சொல்லி கொடுக்கும்போது 3 மேஜிக் வேர்ட்ஸ் ஆண்டவரிடத்தில் ஜெபமாக உனக்கு சொல்லி கொடுத்த, ஜெபிக்க தெரிஞ்சால் போதும், ஆண்டவர் மகிமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். அல்லேலூயா. பாருங்கள், அந்த வாலிப மகளுக்கு சொல்லி கொடுத்த அந்த வார்த்தைகள் எனக்கே மறுபடியுமாக பேசினார். அந்த மகள்கிட்ட மூலியமாக நான் சொல்லி கொடுத்தல, அதுதான் உனக்குரிய என்னுடைய வார்த்தைகள். இந்த வருஷத்தில் உன்னுடைய ஊழியத்தில் நிறைய நெருக்கங்கள் வரும், அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். இனி அவ்வளவுதாங்கிற மாதிரி காரியங்கள், சூழ்நிலைகள் வரதான் செய்யும். ஆனால் அப்பொழுது வரும்போதெல்லாம் இந்த மேஜிக் ப்ரேயர், மேஜிக் வேர்ட்ஸ் நீ யூஸ் பண்ணி என் சமூகத்தில் ஜெபிச்சு பாரு, நான் உனக்கு அற்புதம் செய்வேன். அல்லேலூயா. பாருங்கள், நமக்கு பிசாசனவன் நம் கண்கள் முன்பாக இந்த வருஷம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கோலியாத்து வருவான், ராட்சதர்கள் வருவாங்க, ஐயோ இவ்வளோ கடன் பிரச்சனை, நெருக்கம், வியாதி, எல்லாம் பயப்படுகிற சூழ்நிலைகளை நமக்கு முன்பாக அவன் காண்பிப்பான். ஒருவேளை சின்ன பிரச்சனையாக இருந்தாலும் அது பலூன் ஃபுல் ஊதி காமிக்கிறது பெருசாக தான் நம்ம காமிப்பான். இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையில் இப்போ என்ன பிரச்சனைங்க? நீங்கள் ஒன்று யோசிங்க. பைபிளில் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியுமா? அப்படி யோசிக்கணுங்க. உங்கள் பிரச்சனைகளை நீக்க முடியாத ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே ஏசப்பாவால் செய்ய முடியாத ஒரு அற்புதமாக உங்கள் குடும்பத்தில் இருக்குது, உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்குது. இல்லவே இல்லைங்க, அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலான பெரிய காரியங்களை ஆண்டவர் கட்டாயம் செய்வார். இன்னும் எண்ணிக்கொள்வதற்கும் வேண்டிக் கொள்வதற்கு மேலாக நீங்கள் சும்மா ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவர் அதற்கு மேலாதாங்க பதில் தருவார். அல்லேலூயா. இந்த செய்தி கேட்கிற சகோதர சொல்ற 3 மேஜிக் ப்ரேயர், 3 வேர்ட்ஸ் ஜெபம் உங்களுக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. பாருங்கள், எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் முதல் ஜெபம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். அல்லேலூயா. அவ்வளோதாங்க. ஆண்டவரே என்னை ரட்சியும், இதாங்க முதல் ஜெபம். முதல் 3 வேர்ட்ஸ் மேஜிக் ப்ரேயர். 3 மேஜிக் வேர்ட்ஸ் ப்ரேயர். அல்லேலூயா. இவ்வளோதாங்க. அதில் பாருங்கள், காற்று பலமாயிருக்கிறதை கண்டு, இவன் என்ன காற்றை போய் பார்த்து பயப்படுறான் பாருங்கள். இவன் எங்கே பார்க்கணும்? இவன் நடக்க ஆரம்பிக்கும் போது இயேசுவை பார்க்குறான். கடல் மீது நடந்து வந்த இயேசு அவன் முன்னாடி இருக்கிறார். அவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு தான் அவன் நடக்க தொடங்குகிறான். அவரை முகத்தை மாத்திரம் கண்டு நடக்க வேண்டி தானே. இவன் எதுக்குங்க காற்றை பார்க்குறான்? காற்றை பார்த்தா அப்போ முங்க வேண்டிதான். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே சகோதரி, நீங்களும் மூழ்கி கண்டிருக்கீங்களா? கடன் பிரச்சனையில் மூழ்கி கேட்டிருக்கிறேன், என்னால் பரிசுத்தமான வாழ்க்கை
கொஞ்ச நாள் கடல் மீது நடக்கிறது மாதிரி அற்புதமாக பரிசுத்தமாக நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ மூழ்கிக்கிட்டு இருக்கிறேன், பாவத்தில் மூழ்கிக்கிட்டு இருக்கிறேன், கவலையில் மூழ்கிக்கிட்டு இருக்கிறேன், கண்ணீரில் மூழ்கிக்கிட்டு இருக்கிறேன். இந்த செய்தி கேட்கிற சகோதரனை உன்னோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். இதுதான் உன்னுடைய நிலைமையா? நீங்கள் இப்போ ஜெபிக்க வேண்டிய ஜெபமே சிம்பிள்ங்க. ஆண்டவரே என்னை ரட்சியும். அல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, ஜெபம்னா வாயாங்க வலிக்க போகுது. இப்போ நீங்கள் செய்தி கேட்குற நீங்கள் சொல்லுங்களேன், ஆண்டவரே என்னை ரட்சியும், ஏசப்பா என்னை ரட்சியும். இவ்வளோ தாங்க. என்ன ஏசு பாருங்க, அவர் பாருங்க வெயிட் பண்ணுறார். அவன் ஜெபம் பண்ணும்போது கடலில் நடந்துவான்னு சொல்லி கூப்பிடுறாரு, நடக்கிறான். நடக்கும்போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். என் பிள்ளை என்ன விசுவாசி எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறான் பாருங்க. ச்சே, அல்லேலூயா. ஆண்டவர் சந்தோஷப்பட்டிருப்பார், என் பிள்ளை நடக்கிறான் பாருங்க. கணேசன் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஊழிய செய்கிறதை பார்த்து ஆண்டவர் ரசிப்பார். நான் அடிக்கடி ஜெபம் பண்ணிக்கிறவேன், யோசித்துக்கிறவேன், ஆண்டு நன்றி செலுத்துக்கிறவேன். இப்போ நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், ஏசப்பா சந்தோஷப்படுவாருங்க. என் பிள்ளை பார் எப்படி பிரசங்கம் பண்ணுறான் பார், என் வார்த்தைகளை அப்படியே சொல்கிறான் பார், என்ன நம்புகிறான் பாரு, என்ன விசுவாசம் வைக்கிறான் பாரு. அவ்வளோதாங்க. அவர் என்னை கேட்டால் கேப்ரியலை கூப்பிடார். பார் கேப்ரியல் என் பிள்ளை வந்தான், டேவிட் கணேசன். நல்ல ஊழியம் செய்கிறான் பார், எவ்வளோ தரிசனம் வச்சுருக்கிறோம். 120 சீசர்களை உருவாக்கணும், மிஸ்டரிகளை உருவாக்கணும், 7000 ஊழியர்களை இந்தியாவில் உருவாக்கணும்னு சொல்கிறான் பார். என்கிட்ட அப்படிப்பட்ட ஜெபத்தோடு கூட இலக்கோடு என்கிட்ட ஜெபிக்கிறான் பாரு. நான் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பேன். ஐயோ 7000 மிஸ்டரிகளுக்கு சம்பளம் கொடுக்க என்னச்சியே, அதெல்லாம் நான் சந்திப்பேன். 5000 ரூபா கொடுக்குற 7000 மிஸ்டரி ஸ்பான்சர்களை என் பிள்ளைகள்கிட்ட நான் பேசிக்கிறேன். அவன் என்னை நம்பிட்டால, அவர் செயல்படுவாருங்க, என்னை குறித்து ரசித்து சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியாக வாருங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், பேதுரு நடக்கும்போது சந்தோஷப்படுகிறார். அவன் இயேசு பார்க்காம காற்றை பார்த்துட்டான் பாருங்க. இந்த செய்தி கேட்கிற சகோதரன் நீ யாரை பார்த்து தொலைஞ்சிங்கன்னு தெரிலங்க. எதங்க பார்த்தீங்க? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிசாசை பார்க்குற, ஐயோ பிசாசு வந்துருச்சு. ஏயா ஏசப்பாவும் பக்கத்தில் இருக்க ஏசப்பாவை பார்ப்பையா, அவனை எதுக்கு நீ பார்த்து தொலைகிறீங்க? அல்லேலூயா. உன் சூழ்நிலையில் எதுக்கு நீ பார்க்குற? கோலியாத்து முகத்தை நீ எதுக்கு பார்க்குற? உங்கூட இருக்கிற ஜீவனெல்லாம் ஆண்டவரெல்லாம் நீ பார்க்கணும். பேதுரு பலத்த காற்று பலமாக இருக்கிறதை கண்ட உடனே மூழ்க ஆரம்பிக்கிறான். ஆண்டவர் வெயிட் பண்ணிட்டாருங்க. எதுக்கு? உன் வாயிலிருந்து அவரை கூப்பிடுற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணுவார். நான் மூழ்கிக்கிட்டு இருக்கேன், இனி ஏசப்பாவால் தான் என்னை காப்பாற்ற முடியும், ஏசப்பா தவிர என்னை மறுபடியுமா மூழ்கிற என்னை தூக்கவே முடியாது அப்படின்னு நினச்சி நீ அவரை நோக்கி கூப்பிடணுங்க. அல்ல அது வரைக்கும் ஆண்டவர் வெயிட் பண்ணுவார். நான் நினைக்கிறேன் மூழ்கிறான், அப்படியே கால் முழங்கால் வரைக்கும் மூழ்கிருச்சு, இடுப்பளவு மூழ்கிருச்சு, அப்படியே மூழ்கிக்கிட்டே இருக்கான். வெயிட்டிங் ஏசப்பா எங்கே வந்துருச்சுங்க. இனி வழி இல்லாமல் அவ்வளோதான். ஆண்டவரை என்னை ரட்சின்னு சொன்ன உடனே கையை பிடிச்சிடுறாருங்க, மறுபடியும் எந்திரிச்சு நடக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் கவலை கிடையாதுங்க. உன்னோடு கூட ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். உன் வாழ்க்கை திரும்பிப்பார். பேதுரு கடல் மீது நடந்த அனுபவம் போல எத்தனை அற்புதமாக அதிசயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்தார். உன்னுடைய சிறு வயதிலே செய்தார், உன்னுடைய வாலிப பருவத்திலே செய்தார். இன்றைக்கும் அவர் செய்யும்படி உன் அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறார். அவர் உன்னை கைவிடுவாரா? என் ஜனங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. உன்னை விட்டுருவாரா? டேவிட் கணேசன் முங்குறதை விட்டுருவாரா? அவன் விழுந்து போகிறதை விட்டுருவாரா? இல்லை ஐயா. என் ஆண்டவர் என்னை நேசிக்கிற ஆண்டவர் ஐயா. நான் சில நாட்கள் தள்ளாடி இருக்கிறேன், குறைவோடு கூட இருந்திருக்கிறேன், அவிசுவாசப்பட்டிருக்கிறேன். என் பரிசுத்தத்திலே கூட தவறுதல் சறுக்குதல் இருக்கத்தான் செய்தது. ஆனால்
என் ஆண்டவருடைய அன்பு என்னை நெருக்கி ஏவினதையா. ஆண்டவரே, நான் மூழ்கி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்ன அந்த 3 வார்த்தை ஜெபத்தில் என் கையை பிடிச்சி நடக்க வச்சுட்டார் ஐயா. இன்றைக்கு உங்களோடு கூட உயிரோடு கூட நிற்பதற்கு அவர்தான் காரணம், அவர்தான் காரணம். அருமையான சகோதரனே, இப்போ கூட சொல்லுங்க, வெயிட் பண்ணாதீங்க. ஆண்டவரே என்னை இரட்சியும். முதல் மேஜிக் வேர்ட்ஸ் ஜெபம், அற்புத வார்த்தைகள் ஐயா. உங்கள் வாயார அவரை சொல்லணும்னு சொல்லி வெயிட் பண்ணுற, சொன்ன உடனே கையை பிடிச்சிட்டாரு பாருங்களேன், நடக்க வச்சுட்டாரு பாருங்களேன். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இரண்டாவதாக ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த இரண்டாவது மேஜிக் வேர்ட்ஸ் பிரேயர். அல்லேலூயா. பாருங்க, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அவ்வளோதாங்க. இந்த பைபிள் சம்பவம் தெரியுதா? ஆண்டவரை துன்பப்படுத்துகிறவனா சவுலா அவன் இருக்கிறான். ஆண்டவருக்கு விரோதமாக நடக்கிறான், அவருடைய திருச்சபைகளுக்கு, அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாக நடக்கிறான். ஆண்டவர் விடுவாரா? இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவரை சந்தோஷப்படும்படி தான் உன் வாழ்க்கையை வாழணும். ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு இரவு வர ஏசப்பாவை எப்படி சந்தோஷப்படுத்தணும் அதை நீ திங்க் பண்ணணும். அவருடைய ராஜ்யத்தை எப்படி நான் தேடணும் அதை திங்க் பண்ணணும். அவருக்கு பிடிச்சது என்ன திங்க் பண்ணணும். அதை விட்டுட்டு நீ அவரை துன்பப்படுத்துகிறையா? சபைக்கு போகிறது ஏசப்பாவை பார்க்க போகணுங்க. சபைக்கு போய் அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அந்த கிறிஸ்தவன் சரியில்லை, இந்த கிறிஸ்தவன் சரியில்லை, நீ ஆண்டவரை துக்கப்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற. ஆண்டருக்கு விரோதமாக சாராயம் குடிக்கிறாயா? சிகரெட் பழக்க வழக்கத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா? அவரை நீ துன்பப்படுத்துகிறாய். அவர் தங்குகிற ஆலயங்க உங்கள் சரீரம். இந்த ஆலயத்தை நீங்கள் கெடுக்கக்கூடாது, அவரை அழ வைக்கக்கூடாது. இப்படி தான் சவுல் இருக்கிறான். விடுவாரா? அவனை துரத்தி பிடிச்சிட்டாரு பாருங்க. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியை, ஆண்டவர் உன்னோடு கூட இடைபடுகிறார். பயந்து நடுங்கி ஆண்டவர் கைகளில் உன் வாழ்க்கை அர்ப்பணிக்க வேண்டும். இல்லாவிட்டால் அவர் உன்னை தேடி வருவார். சவுளை தேடி வந்து என்ன செய்கிறார் தெரியுமாங்க? அப்போஸ்தலர் 9 அதிகாரத்தில் நீங்கள் பாருங்கள், அவனை குதிரையில் அப்படியே பெரிய படைகளோடு வர்றான் பாருங்க. ஆண்டவர் அவன் எதிர்க்க வந்து அவனை கீழே தள்ளி விடுறாருங்க, கீழே தள்ளி விடுறார். நீங்கள் வாஸ்து பாருங்களேன், அவன் புழுதியில் கீழே விழுறான். நான் சொல்கிறேன், நீ என்கிட்ட படிப்பு இருக்குது, வேலை இருக்குது, பிஸ்னஸ் இருக்குது, நான் பணக்காரன், லட்சாதிபதி, கோடிஸ், ஆண்டவர் ஒன்று சந்திக்க வந்தானே கீழே விழ வேண்டிதான். அப்படி விழுந்து தன்னை அறிமுகப்படுத்த தான் யார் என்பதை இந்த சவுலுக்கு நிரூபிக்கிறார். ஐயா, சவுளே, சவுளே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? விழுகிறான். அவன் கண்கள் குருடாக மாறுகிறது பாருங்க. அப்படிப்பட்ட நிலைமையிலே ஜெபிக்கிற அந்த ஜெபம், அதுதான் அற்புத வார்த்தைகள். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? 3 வேர்டு தாங்க. அருமையான சகோதரனே, சோரே, இந்த வார்த்தைகளை குழப்பத்தோடு நெருக்கத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? கண்ணு தெரியலையா? ஐயோ, இந்த வருஷத்தில் ஒரு வழியே எனக்கு தெரிலையே, கண்கள் இருளாக இருக்குது, வழி தெரிலையா? உங்களுக்கு தான் இந்த ஜெபத்தை ஏசப்பா சொல்லி கொடுக்குறா. ஐயோ, என் பிள்ளைகளுக்கு எப்படி அவங்களுடைய எதிர்காலம் இருக்குமோன்னு சொல்லி வழி தெரியலையா? திருமண காரியத்தை குறித்து வழி தெரியலையா? கடன் பிரச்சனைகளை எப்படி விடுதலையாக போகிறேன், எனக்கு ஒரு வழி தெரியலையா? கண்கள் குருடான சவுல் போல இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கல, இருளுக்குள்ளாக இருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்கள் ஜெபம் பண்ணுங்களேன். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? 3 மேஜிக் வேர்ட்ஸுங்க. அல்லேலூயா. நீ எந்த இடத்துல இருக்கிறையோ அந்த இடத்துலேருந்து நீ ஏசப்பாட்ட ஜெபி. இப்பொழுது வருவார் ஐயா, வருவார், உனக்காக செயல்படுவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவங்களை இது ஒன்றுங்க. இவன் போய் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, ஜெபிச்சுட்டு இருக்கிறான், ஒரு இடத்துல இருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிறான். ஆண்டவர் அவனுக்கு அற்புதம் செய்யணும். என் பிள்ளை அவன் தன்னை ஒப்பு கொடுத்துட்டான். என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? உங்கள் விருப்பத்திற்கு என்ன ஒப்பு கொடுக்குறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், என் எதிர்காலத்தை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டான்.
நான் அவனுக்காக செயல்பட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஆண்டவர் எங்கே தெரியுமா போயிட்டாரு? அனனியா வீட்டுக்கு போயிட்டாருங்க. அவன் வீட்டு கதவை தட்டுறாரு. இந்த செய்தியை கேட்குற சகோதரனே சகோதரியே, கன்ஃபியூஸாக இருக்கீங்களா? குழப்பத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? ஐயோ, எனக்கு எப்படி மாப்பிள்ளை வருமோ, எப்படி ஒரு பொண்ணு கிடைக்குமோ, எப்படி எனக்கு ஒரு மருமகள் வரப்போ, ஏங்க குழம்புறீங்க? உங்கள் சித்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க, அவ்வளோதாங்க. அவர் போய் கதவை தட்டுவார். உங்களுக்கு எப்படி அற்புதம் வேணும், எந்த அற்புதம் வேணும், யார் மூலியமாக அற்புதம் வேணும், ஆண்டவர் அனனியா வீட்டு கதவை தட்டுறது போல் உங்களுக்காக இன்னொரு அற்புத வாசல்களை கதவுகளை தட்டி அழைச்சி வருவார் ஐயா. சவுலாகிய பவுல் அனனியாவை தேடி போகல. அனனியா என்கிற அற்புதம் பவுலை தேடி வருகிறது. ஏன்? அவன் ஜெபம் பண்ணிட்டான், தன்னை முழுசா அர்ப்பணிச்சுட்டான். அல்லேலூயா. 3 மேஜிக் வேர்ட்ஸ். அல்லேலூயா. என்ன அற்புதங்க! அவருடைய வாழ்க்கை மாறுகிறது. அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறான். ஆண்டவருக்காக மகிமையான காரியத்தை செய்கிறான். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, உங்களுடைய பிஸ்னஸில் லாஸாக இருக்கீங்களா? ஆண்டவர் கைகளை ஒப்பு கொடுங்க. உங்கள் எதிர்காலத்தை நினச்சி பயத்தோடு இந்த வார்த்தைகளை கேட்குறீங்களா? ஆண்டவரை நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாம் பார்த்துக்கொள்வார். உங்கள் மத்தியில் பேசுகிற ஊழியக்காரன் நான் என்ன செய்கிறேன்? நிறைய குழப்பங்க, இவ்வளோ பெரிய சவால்கள், இவ்வளோ பெரிய தேவைகள். ஐயோ, நான் என்ன செய்ய போகிறேன்? அவ்வளோதாங்க. ஆண்டவர் தான் எனக்கும் தான் சொல்லி கொடுத்துட்டார். ஆண்டவரே, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? நிறைய நேரத்தில் முடிவெடுக்க தயக்கம், இவ்வளோ லட்சங்கள் கோடிகள் தேவை இருக்கிறதே, என்ன செய்ய? நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்யுங்க. அவர் செயல்படுறாருங்க. நான் ஒரு கிராமத்தில், விருதுநகர் பக்கத்தில் குக்கிராமங்க, ரோடு வசதி கூட இல்லாத ஒரு கிராமத்தில் ஏதோ தங்கி இருந்து ஒரு இடத்துல இருந்து ஜோபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏசப்பா, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? ஜெபம் பண்ணுறேன். அவர் அங்கங்கே செயல்படுகிறார். சகோதரனை, உனக்காக அவர் வழக்காடுவார், உனக்காக யுத்தம் பண்ணுவார், உனக்காக அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார், உன் சிறையிருப்புகளை மாற்றும்படி அநேக அற்புத கதவுகளை என் ஆண்டவரால் திறப்பார். வறுமையா. அல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா 23ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் ஒருவர் ஜெபிக்கிற அந்த ஜெபம், அதான் மேஜிக் வேர்ட்ஸ், அற்புத வார்த்தைகள், அற்புத வார்த்தைகள். முதல்ல பாருங்கள், ஆண்டவரே என்னை ரட்சியும். 3 வேர்டு தாங்க. தூக்கிடுறாருங்க, தூக்கி நடக்க வச்சிடுறார். குழப்பத்தோடு, கண்கள் குருடா, வழி எழுது தெரியாதவன், இருளில் இருக்கிற அவன், ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்று ஜெபித்த உடனே ஆண்டவருடைய வாழ்க்கை மாறுகிறார், வெளிச்சம் உண்டாகிறது. அனனியா தலையில் கை வச்சு ஜெபித்த உடனே கண்கள் இருக்கிற செதில், மீன் போன்ற அந்த செதில் கீழே விழுகிறது, வழி தெரிகிறது, வழி தெரிகிறது. அல்லேலூயா. கடைசியாக அவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுகிறார். 2 கள்ளர்கள் தன் அருகிலே, வலது பக்கத்தில் ஒரு கள்ளன், இடது பக்கத்தில் இருக்கிற ஒரு கள்ளன். அவன் ஒரு கள்ளன் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் இன்னொருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். 42ஆம் வசனம் 23 அதிகாரம். இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஏசப்பா, என்னை நினைத்தரலைங்க, சொல்லுங்களேங்க. ஏசப்பா, என்னை நினச்சிக்கோங்க. இவ்வளோ தாங்க. இவன் எங்கே இருக்கான்? சிலுவையில் தூங்கிக்கிட்டு இருக்கான். இனி வாழ்க்கை அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஜீவன் போக போகுது. அவன் செய்த அந்த பாவத்திற்கான தண்டனை அவன் பெறுகிறான். அவன் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறான். இனி அவனுடைய எந்த ஒரு எதிர்காலம் இல்லை, முடிந்தது என்று நினைக்கிறான். அப்படிப்பட்ட நிலைமையில் என்ன நினைத்தரல ஆண்டவரே. பாருங்க, அந்த ஒரு ஜெபம் பண்ண உடனே ஒரு சில வார்த்தைகள் அந்த நிலைமையிலும் ஆண்டவரிடத்தில் பண்ணின உடனே ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டு சந்தோஷத்துக்குள் பிரவேசிக்க வைக்கிறார். ஒருவேளை இந்த செய்தியை கேட்குற நீங்கள், ஒருவேளை இந்த கல்லனை போல் நான் ஜெபிச்சுட்டா என் உயிரை எடுத்து பரலோகத்துக்கு போயிடுவேன், அங்கே போய் சந்தோஷங்கன்னு நினச்சிடாதீங்க. அங்கேயும் நம் மரித்த பின்பாக எல்லா மனுஷர்களும், பிறக்கிற மனுஷர்கள் எல்லாம் மறிக்கணும்.
மரித்த உடனே ஒன்றும் பரலோகம், இன்னொன்று நரகம், ரெண்டில் ஒன்று போய் தான் ஆகணும். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு என்னை நினைத்துள்ளன்னு சொல்கிறீங்களே, உங்களுடைய வாழ்க்கையில் என்ன கஷ்டங்கள் இருக்குது, முடிந்து போகிற நிலைமையில் இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு நிரந்தர ஒரு சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார் ஐயா. இந்த இம்மையிலும் தருவார் ஐயா, இந்த பூமியில் தருவார் ஐயா. செய்தி கேட்கிற சகோதரனே சோரே, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும், ஐயோ என் வாழ்க்கை முடிந்தது அவ்வளவுதான் என்று சொல்லி புலங்களோடு இந்த வார்த்தைகளை கேட்கிறாயா, இப்பொழுது ஆண்டவர் உனக்கு கற்றுக் கொடுக்கிற பெரிய ஒரு ஜெபம், மேஜிக் வேர்ட்ஸ், என்னை நினைத்தரலும். அவ்வளோதாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குதா, நிறைய சூழ்நிலைகள், பயந்து போகிற சூழ்நிலை உங்களுக்கு சம்பவிக்கும் என்று பயப்படுகிறீர்களா? நான் சொல்கிறேன், இந்த 3 ஜெபத்தை இந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் செஞ்சு பழகுங்க. நான் எப்பொழுதுமே நான் சொல்கிறது, கர்த்தரின் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியே நான் அசைக்கப்படுறது. ஏசப்பா வலது பக்கத்தில் இருக்கிறாருங்க. இந்த வலது பக்கத்தில் இருக்கிற ஆண்டவர் எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகள் வரும்போதும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த 3 ஜெபத்தை சொல்லிக்கோங்க. முங்குற மாதிரி இருக்கீங்களா, ஏசப்பா என்னை ரட்சியும் ஏசப்பா சொல்லுங்க. குழப்பத்தோடு இருக்கீங்களா, நீங்கள் சொல்லுங்க, நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீரோ அதை செய்யுங்க. ஐயோ முடிஞ்சிச்சு நினைக்கிங்களா, ஏசப்பா என்னை நினச்சிக்கோங்களேன், ஏசப்பா என்னை நினைத்தரலுங்க சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. ஆண்டவர் பேதுரு கரங்களை பிடித்தது போல, தூக்கி நிறுத்தினது போல, பவுலை மகிமையாக ஆசீர்வதித்து பயன்படுத்தினது போல, அந்த கல்லனை சந்தோஷத்திற்கு பிரவேசிக்க வைத்தது போல உங்களுக்கும் அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வார். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுதே ஜெபிப்பீர்களா? ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை இனி அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லுகிறவர்கள், என்னை நினைத்தரலும் என்று சொல்லி இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவையான அற்புதங்களை செய்யும். அவளுடைய விருப்பத்தின்படி அவளை நினைத்தரலும், அவளை ஆசீர்வதித்தரலும், சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவீரான சொல்லி ஜெபிக்கிறேன். ஒருவேளை பேதுருவை போன்று நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவரை என்னை ரட்சியும் என்று சொல்லி ஜெபிப்பார்கள். ஆனால் பேதுருவின் கரத்தை பிடித்தது போல இவருடைய கரத்தை பிடித்து ஒரு அற்புதம் செய்வீராக, விரும்புகிற அற்புதத்தை செய்வீராக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இயேசுவின் நாமத்தோடைய வாழ்க்கையில் நடப்பதாக. குழப்பத்தோடு இருக்கிறவர்கள், நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கின்ற ஜெபிக்கிறவர்களை தொடுவீராக. வெளிச்சம் உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஊழியக்காரனாயே நான் ஜெபம் பண்ணுகிறேன். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவர் மீது உம்முடைய வல்லமை வருவதாக, அபிஷேகத்தின் வல்லமை வருவதாக, சுகமாக்க வல்லமை இப்பொழுது இறங்கி எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தாலே நீங்குவதாக. எல்லா பலவீனங்களும் மாறட்டும் அப்பா. உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால்கள் இருக்கிற எல்லா வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் நீங்குவதாக. கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக. அற்புதம் செய்வீராக. அநேக சாட்சிகளை அடியேன் கேட்டுமை துதிக்க உதவிச்சு இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் நம்முடைய கிராம மிஷனரி இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். விசேஷமாக இந்த வருஷத்திலே புறப்பட்டு போகும் ஆண்டு,
அதாவது புறப்பட்டு போங்கள் என்று எழுதியிருக்கிறதை பார்த்திருப்பீங்க. இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய பணித்தளங்களிலும் நம்முடைய ஊழியத்தின் எல்லைகள் விசேஷமாக நாம் சந்திக்கிற எல்லா இடங்களிலும் நாம் பேசுகிறது, போதிக்கிறது, நாம் ஜெபம் செய்வது மாத்திரமல்ல, நாம் புறப்பட்டு போக வேண்டும். நாம் அந்நிய பாஷை பேசுவது மாத்திரமல்ல, புறப்பட்டு போக வேண்டும். நடனம் பண்ணுகிறத மாத்திரமல்ல, புறப்பட்டு போக வேண்டும். எபிரேய மொழி கற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, புறப்பட்டு போக வேண்டும். இதை போல பல பகுதிகளிலே பரிசுத்த ஆவியானவர் தந்திருக்கிற வெளிச்சத்தின்படி பேசியிருக்கின்றோம். ஆண்டவர் நாம் கொடுத்த பிரதான கட்டளையின்படி புறப்பட்டு சென்று ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அதே நேரத்தில் ஜெபத்தையும் அதிகப்படுத்தி இருக்கிறோம். எப்படி என்றால் 12 நிமிடங்களுக்கு ஒரு முறை என தொடர்ச்சியாக மாறி மாறி ஒருவர் ஜெபித்து இரவும் பகலும் தொடர்ச்சியாக ஜெபிப்பதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறோம். அந்தபடியாக இப்பொழுது இந்த நிகழ்ச்சி மூலம் ஒரு 12 நிமிடம் எப்படி தொடர்ச்சியாக ஜெபிக்க முடியும் என்று உங்களோடு கூட நான் இணைந்து ஜெபிக்க விரும்புகின்றேன். நீங்கள் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நாம் கிறிஸ்துக்குள் இருக்கிற ஒவ்வொருவரும் 12 நிமிடங்கள் என தொடர்ச்சியாக நாம் ஜெபிப்போம் என்றால் எல்லா இடங்களிலும் ஜெபங்கள் தொடர்ச்சியாக நடக்கும் பொழுது ஆண்டவர் தேசத்தில் ஒரு அசைவை கொண்டு வருவார். ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்வார். திருச்சபைகளிலே பெரிய காரியங்களை செய்வார். விசுவாசிகளாகிய உங்கள் வீடுகளிலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபங்கள் தொடர்ச்சியாக இருக்கிற இடத்துல ஆண்டவர் வல்லமையான காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது நாம் ஒரு 12 நிமிடம் நாம் ஜெபிக்கும்படி இருக்கின்றோம். இந்த 12 நிமிடம் ஜெபிப்பதற்குண்டான ஜெப குறிப்புகள் என்ன அப்படி என்று நீங்கள் கேட்கும் பொழுது நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டால் நாங்கள் அந்த 12 நிமிடத்திற்குண்டான ஜெப குறிப்புகளை உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். நம்முடைய தமிழ்நாடு முழுவதும், இந்தியா முழுவதும் தொடர்ச்சியாக இப்படி ஜெபம் ஏறெடுக்கப்படும் என்றால் தேசத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆனபடினாலே இன்றைக்கு நாங்கள் 12 நிமிடம் ஜெபிக்கிறவர்களை அநேகரை எழுப்ப வேண்டும் என்று ஒரு திட்டத்தை, ஒரு தரிசனத்தை, ஒரு பாரத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஒரு 2 வசனங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்துக்கு எழுதும் பொழுது 6ஆம் அதிகாரம் 18வது வசனம், எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்கும் பண்ண வேண்டுதலோடும் விழித்து கொண்டிருங்கள். அதாவது எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணுவதற்கு நல்ல ஒரு ஆவியினாலே விண்ணப்பம் பண்ணி வேண்டுதலோடு ஜெபத்தோடு விழித்திருங்கள். தொடர்ச்சியான ஒரு ஜெபம். லூக்கா சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் சொல்லும் பொழுது அங்கே நாம் கவனிக்கிறோம், ஆகையால் இனி சம்பவிக்க போகிறவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எப்பொழுதும் ஜெபம் என்ற அனுபவத்தை குறித்து வேதாந்தத்தில் நிறைய இருக்குது. கொர்நேலியு என்கிற தேவ மனுஷனை குறித்து பார்க்கிற பொழுது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கவனிக்கிறோம், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கொலோசியர் 4:2 வாசிக்கிறோம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், அங்கேயும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஆக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவது, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுகிறது தேவன் விரும்புகிறார். ஆக 12 நிமிடத்துக்கு ஒரு முறை நாம் தொடர்ச்சியாக ஜெபிப்போம் என்றால் தேசத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன், ஜெபிக்கிறவர்கள் வீடுகளிலே ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நாம் யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். ஆண்டவர் பலத்த பெரிய காரியங்களை செய்வார். ஒரு 12 நிமிடம் மட்டும் நாம் நம்முடைய தேசத்திற்காக, ஊழியங்களுக்காக, நம்ம இடத்துல ஜெப குறிப்புகள் அனுப்புகிற கேட்கிற மக்களுக்காக, பொதுவான காரியங்கள் என பல விஷயங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின என் ஆண்டவர், இந்த அருமையான ஜெப நேரத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திற்கு வருவார்கள் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறபடி நீர் எங்கள் ஜெபத்தை கேட்கிறவர், நீர் எங்கள் சத்தத்தை கேட்கிறவர், எங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிறவர். நாங்கள் எப்பொழுதெல்லாம் கலங்கி வருகிறோமோ, வேதனைப்படுகிறோமோ, நாங்கள் மனசு நொறுங்கி போய் வருகிறோமோ, உம்முடைய சமூகத்தில் வரும்பொழுது உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தினால், ஆறுதலினால் நீர் எங்களை நிரப்புகிறவர். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன் என்று வாக்கு பண்ணினேன். ஆண்டவர், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர். ஆண்டவரே, ஒரு விஷயம் இந்த ஜெப நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களுக்கு தயவு செய்தருளுவீராக. இந்த 12 நிமிடம் நாங்கள் தொடர்ச்சியாக ஜெபிக்க போகிறது ஜெபங்களில் என்னென்ன குறிப்புகளாம் ஜெபிக்கிறோமோ அதெல்லாம் நீங்கள் எங்களை வழி நடத்துவீராக. இந்த குறிப்புகளுக்கெல்லாம் நீர் பதில் செய்தருளுவீராக. கிறிஸ்துக்கள் ஆமென்றும் ஆமென் என்று பதில் செய்தருளுவீராக. ஒரு பெரிய அசைவு உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயம், எங்கள் இந்திய நாட்டிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய நாட்டை விட வல்லக்கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாட்டில் கர்த்தர் பலத்த கிரையில் செய்யுங்கப்பா. இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிற எல்லா தரப்பு ஜனங்களும் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். ஆண்டவரே, ஒருவராகிலும் இயேசு எனக்கு தெரியாது, இயேசுவை எனக்கு தெரியாது என்று யாரும் சொல்லக்கூடாதபடி எல்லாரும் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ள சுவிசேஷங்கள் சரியாய் தீவிரமாய் உள்ளே செல்லட்டும். ஆண்டவரே,
எல்லா பகுதிகளுக்கும், எல்லா இடங்களுக்கும், எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவரீர் உம்முடைய வார்த்தைகள், உம்முடைய வசனங்கள் சரியாய் செல்லட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வார்த்தைகள் செல்லக்கூடாதபடி இருக்கிற எல்லா தடைகளும், எல்லா கிரியைகளும், போராடுகிற சபிக்கப்பட்ட வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கர்த்தர், இயேசுவே கர்த்தர், அவரே மெய்யான தெய்வம் என்று எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அறிக்கையிடத்தக்கதாக ஆண்டவரே, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்மேல் பர்வதத்தில் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று எல்லாரும் அறிக்கையிட்டு முழங்கால் படியிட்டது போல தேவனே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றங்கள் எங்கள் இந்திய நாட்டிலே இயேசுவின் நாமத்தினால நடக்கட்டும், அது உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்கும் ஊழியங்கள் தீவிரமாய் தீவிரத்து செல்லத்தக்கதாக, கர்த்தருடைய வசனம் எல்லா கிராமங்களுக்கு செல்லத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்கின்றவரே. ஒரு கிராமத்திலும் தேவனை ஒரு ஜனங்களுமே அறியலை என்று சொல்லக்கூடாதபடி எல்லா பகுதிகளுக்கும் சுவிசேஷம் செல்லட்டும். தேவனே, நீர் இரக்கம் பாராட்டுங்க. கர்த்தர் தயவு செய்யுங்க. ஒரு விஷயங்கள் தேசத்தை நினைத்தொருளுவீராக. தொடர்ச்சியாக பல வருஷங்களாக ஜெபித்த எங்கள் தேசத்தில் இருந்த ஒவ்வொரு பரிசுத்தவான்களுக்காக, நீதிவான்களுக்காக நம்முடைய சமூகத்தில் ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, இந்த தேசத்தில் மாற்றம் வரணும், இந்த தேசம் எழுப்புதலை பார்க்கணும், இந்த தேசம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாறணும், சுவிசேஷ மயமாக மாறணும் என்று சொல்லி யாரெல்லாம் கண்ணீர் விட்டாங்க, முழங்கால் படிட்டு உபவாசித்து இரவெல்லாம் விழித்திருந்து கண்ணீர் விட்டு இந்த தேசத்திற்காக ஜெபித்த ஒவ்வொருவருடைய ஜெபங்களும் வீணாய் விருதாவாய் போய்விடாதபடிக்கு எங்கள் தேசத்தில் நீங்கள் செய்கிற அற்புதமான கிரியைகளுக்கு ஸ்தோத்திரம், அதை எங்கள் நாட்களிலே நாங்கள் பார்க்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற 7 லட்சம் கிராமங்களும் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் கிரியை செய்தருளுவீராக. 7 லட்சம் கிராமங்கள் ஆண்டவர் சொந்தமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஒரு சில கிராமங்களில் சபைகள் உண்டு, ஒரு சில இடங்களில் மட்டும் ஊழியங்கள் இருக்கிறது, அநேக இடங்களில் ஊழியங்கள் இல்லை, சபைகள் இல்லை என்கிற செய்தி உண்டு. இந்த நிலைமையெல்லாம் மாறி 7 லட்சம் கிராமங்களில் திருச்சபையில் எழும்பட்டும். 7 லட்சம் கிராமங்களில் சபையில் ஜனங்கள் கூடி வந்து தேவனே உம்மை மெய்யாக ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளட்டும். ஒரு பலத்த கிரியை, ஒரு பலத்த மாற்றங்களை கர்த்தர் தருவீராக. சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர், எந்தெந்த கிராமங்களில் உம்முடைய ஊழியர்கள் ஊழியர் செய்கிறார்கள் அந்த கிராமங்கள் எல்லாம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும். தேவரீர் அங்கெல்லாம் சபைகள் எழும்பட்டும். ஊழியக்கார கர்த்தர் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. ஒரு விடுதலை, ஒரு வல்லமை, ஒரு அற்புதம் ஒவ்வொரு பணித்தளத்தில் நடக்கட்டும், கிராமத்தில் நடக்கட்டும். எந்தெந்த வீடுல ஜெபிக்கிறாங்க அங்கெல்லாம் ஒரு விடுதலை உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கால் மிதிக்கும் எவ்விடத்தை உனக்கு சொந்தமாய் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின என் ஆண்டவர், எங்கள் தேசத்தில் ஆண்டவரை ஊழியங்கள் நடக்கிற எல்லா இடங்களும் தேவனே உனக்கு சொந்தமாய் மாறுவதாக. என்னை கீழப்பொழுது ஜாதியில் உனக்கு சொந்தமாய், பூமி எல்லையில் உனக்கு சுதந்திரமாய் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின என் ஆண்டவர், எங்கள் தேசம் இயேசுவுக்கு சொந்தமாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலே நான் செய்வேன் என்று சொன்னீங்களே. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தரப்பு மக்களும் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும் ஆண்டவரே. அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆளுங்கட்சி தலைவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும். எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அரசு பொறுப்பில் இருக்கிற உயர் அதிகாரிகள் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. கீழ்த்தட்டில் இருக்கிற எல்லா மக்களும் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. எல்லா ஜனங்களும் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். எங்கள் தேசம் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பட்டும். சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறது போல எங்கள் தேசம் இயேசுவை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தேவனே, நீர் பலத்த கிரியை செய்ய, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி, ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன வசனத்தின்படி எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தேவரே, நீர் செய்தருளுவீராக, ஒரு மாற்றங்களை தருவீராக. நீங்கள் அப்படி செய்கிற தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. தொடர்ச்சியாக நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில் விசேஷமாக நம்முடைய ஊழியங்களில் நிறைய பேர் ஜெப குறிப்பு தினமும் கொடுக்குறவங்க உண்டு. நாம் ஊழித்து போகிற கிராமங்களில் நிறைய ஜெப குறிப்பு கொடுக்குறாங்க. நிறைய பேர் வேதனையோடு கண்ணீரோடு கொடுக்குறவங்க உண்டு. அவங்க எல்லாருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நிறைய குறிப்புகள், நாம் எல்லோரும் ஜெபிக்கலாமா? எல்லோரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களிடத்தில் வேதனையோடு கண்ணீரோடு தங்கள் இருதயத்தில் பாரப்பட்டு துக்கப்பட்டு அழுது கொண்டு ஆண்டவரே மிகுந்த கண்ணீரோடு ஜெப குறிப்பு கொடுக்குறவங்க எத்தனை பேர் உண்டு ஆண்டவரே. எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க உண்டு ஆண்டவரே. அவங்க எங்களிடத்தில் அல்ல, உம்மிடத்தில் சொல்கிறாங்க. ஒவ்வொருவருக்கும் என் தேவன் இந்த ஜெப நேரத்தில் ஒரு அற்புதம் செய்திருங்க ஆண்டவரே. எந்தெந்த பகுதியில் வேதனைப்படுறாங்களோ அவங்க வேதனைகள் மாறட்டும், அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற துக்கங்கள் மாறட்டும், கவலைகள் மாறட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, தேடுகிற ஜனங்களுக்கு அவங்களுடைய எல்லா பயங்களிலிருந்து அவங்க மாறட்டும், அவங்க பயப்படுகிற பயங்கள் அவங்களை விட்டு விலகட்டும். எந்த காரியத்தில் கலங்குகிறார்களோ அந்த கலக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். அவங்களுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். எந்த விஷயத்தில் அற்புதங்களை எதிர்பார்க்கிறாங்களோ ஒரு அற்புதம் நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜெபிக்கும்படியாக வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கும்படி எங்களிடத்தில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வியாதிப்பட்டவருடைய வியாதிகளை கர்த்தர் மாற்றுங்க, சுகவீனங்களை மாற்றுங்க, பலவீனங்களை கர்த்தர் மாற்றுங்க. தீராத வியாதி படுக்கையில் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருடைய வியாதி படுக்கைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். இந்த ஜெப நேரத்தில் தேவனுடைய வல்லமை அவங்களை தொடட்டும், தேவனுடைய வல்லமை நிரப்பட்டும். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்றபடி தேவரீருடைய வல்லமை ஒவ்வொருவருடைய உச்சம்
தலைமுதல் உள்ளங்கால் வரை ஆண்டவரை செல்லும்படி ஜெபிக்கிறேன். சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவருடைய சரீரத்தில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். பலவீனமான அவயங்கள் பலன் கொள்ளட்டும். ஆண்டவரை பாதிக்கப்பட்டிருக்கிற அவயங்களால் ஆண்டவரை அதிலிருந்து ஒரு உயிர்ப்பிக்கப்படட்டும். ஒரு அற்புதத்தை செய்தருளுவீராக. காரியங்கள் மாறுதலாய் முடிந்தது என்ற வசனங்கள் நிறைவேறத்தக்கதே கர்த்தர் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்தார் என்று நல்ல சாட்சிகளை கேட்கத்தக்கதாக வியாதியில் இருக்கிற ஒவ்வொருவர் கர்த்தர் அற்புதம் செய்ய. இதை போல பல வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஆண்டவரே தங்கள் தேவைகளுக்காக, வீட்டுக்காக, பிள்ளைகளுக்காக, தங்கள் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், வீடு கட்டி லோன் இருக்கிறது, பிள்ளைகளுடைய படிப்புக்காக, திருமண காரியங்களுக்காக, இன்னுமாக ஆண்டவரை பிள்ளைகளுடைய குழந்தை செல்வத்துக்காக என்னென்ன பகுதிகளை என்னென்ன குறிப்பில் கொடுத்திருக்கிறார்களோ எல்லாருக்காக உங்களோட சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் நாமத்தினால் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கின்றோம். மேலும் எதையாகிலும் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறபடி இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சித்தத்தின்படி ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே உமக்கு பிரியம் என்று வேதம் சொல்லுகிறபடி உம்முடைய ஜனங்கள் வேதனையோடு, குறைவுகளோடு, உபத்திரங்களோடு, போராட்டங்கள், கண்ணீரோடு இராதபடி எல்லா குறைவுகளும், வறுமைகளும், தரித்திரங்களும், போராட்டங்களும், பிசாசின் கிரியைகளும் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனே நீர் செய்கிற அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய அருமையான கிராம மிஷனரி ஊழியத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய ஊழியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிற தரிசனத்தின்படி சிறு பிள்ளைகளை நாம் சந்தித்து அவர்களுக்கு ஊழியம் செய்து தொடர்ச்சியாக அவர்கள் வீடுகளில் பெற்றோர்களை சந்தித்து வருகின்றோம். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவன் என்ற வார்த்தையின்படி இந்த தேசத்தில் 1,00,000 கிராமங்கள் 7,000 மிஷனரிகள் என்ற இலக்கு அடையும்படியாக ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்த முடியாது. நாம் இந்த நாட்களில் செய்து வருகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம். தேவனே, வானத்தை பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் விசேஷங்களுடைய கிராம மிஷனரிக்கு ஊழியத்தமுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஊழியத்தில் கடந்த 27 வருஷ காலமாக கர்த்தர் ஊழியத்தில் நடத்தின அற்புதமான காரியங்களுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த ஊழியத்தில் கொடுத்திருக்கிற அருமையான ஊழியக்காரர்களுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கொடுத்திருக்கிற பணித்தளங்களுக்கு ஸ்தோத்திரம். தமிழ்நாட்டில் ஊழிய செய்கிற 38 மாவட்டங்களுக்காக நம்முடைய சமுத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம். தமிழ்நாடு தவிர வெளியே ஊழிய செய்கிற 7 மாநிலங்களுக்கு ஜெபிக்கிறோம். 8 மாநிலங்களிலும் நாங்கள் ஊழியம் செய்யும்படி நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற 820 மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் ஊழியங்களை நீர் இதுவரை நடப்பித்துக் கொண்டு வந்த எல்லா பலத்து கிரியைகளுக்கு ஸ்தோத்திரம். இதுவரை சந்திக்கப்பட்ட சிறு பிள்ளைகள் மத்தியில் செய்த ஊழியங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். லட்சக்கணக்கான வாலிபர்களை சந்திக்கும்படி கர்த்தர் எங்களை பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான கிராமங்களில் சுவிசேஷம் அறிவிக்கும்படி கர்த்தர் நீர் எங்களை பலப்படுத்தி இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரையில் வழிநடத்தின தேவனாய் கர்த்தர் இன்னும் வரக்கூடிய நாட்கள் நம்முடைய வல்லக்கரம் உடன் இருக்கட்டும். ஊழியத்தில் எங்களை வழிநடத்துவீராக. இந்த வருஷத்தில் புறப்பட்டு போகும் ஆண்டு என்று சொன்ன ஆண்டவர் 313 தாலுகாக்களிலும் தேபோராள்களை எழுப்ப வேண்டும், 2 பெண்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு தரிசனங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறவர். ஆண்டவரை, ஊழிய வாஞ்சி உள்ள பெண்களை கர்த்தர் கொடுப்பீராக. ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் எங்களை எழுப்பி தருவீராக. நல்ல ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக. ஜனங்களை குறித்து பாரப்படுகிறவர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக. எழும்பி மற்ற இடங்களுக்கு சென்று ஊழிய செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பி தருவீராக. தமிழ்நாட்டில் 313 தாலுகாக்களிலும் தெபராள்களை கர்த்தர் எழுப்பி கொடுக்க என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை, தொடர்ந்து ஆக்கிலா பிரிஸ்கலால் போன்ற மக்களை கர்த்தர் எழுப்பி தாங்க. வீட்டு ஜெபங்களுக்கு ஒருங்கிணைத்து நடத்துகிற ஆண்டவரை, கொர்னோலி போன்ற மக்களை கர்த்தர் எழுப்பி தரும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்கள் தமிழ்நாட்டில் 313 தாலுகாக்களில் சிறுவர் முகாம்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கொடுத்திருக்கிற தரிசனத்துக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு தாலுகாக்களிலும் 300 சிறுவர்கள் குறையாமல் வரும்படியாக எதிர்பார்க்கின்றோம். கர்த்தர் அந்த காரியங்கள் இந்த நாளில் செய்து கொடுப்பீராக. ஆண்டவரை, இந்த வருஷம் என்னெல்லாம் மனதில் திட்டமிட்டு ஜெபித்து வருகிறோம் அந்த எல்லா திட்டங்களும் தரிசனம் நிறைவேறட்டும். 313 தாலுகாக்களிலும் ஆண்டவரை சிறுவர் முகாம் நடத்தப்படுவது ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணும்படி சமூகத்தில் ஜெபிக்கிறோம். இதற்காக உதவி செய்கிற ஜெபிக்கிற அனைவரை எழுப்பி கொடுக்க 1 மணி நேரம் மிஷனரிகளை கர்த்தர் எழுப்பி தருவீராக. இதற்காக பின்பு இருந்து ஆண்டவரை ஜெபிக்கிறவர்கள் ஊழியத்தை தாங்குகிற அனைவரை கர்த்தர் எழுப்பி தருவீராக. 313 இடங்களிலும் எந்தெந்த தாலுகால எந்தெந்த இடத்துல இந்த முகாம்களை ஆயத்தப்படுத்தணும் அந்த இடங்களை கர்த்தர் எங்களுக்கு காண்பித்து கொடுங்க. இதன் மூலம் 1,00,000 சிறுவர்கள் சந்திக்கப்பட உதவி செய்ய. சந்திக்கப்படுகிற ஒவ்வொரு சிறுவர்களுக்கும் ஆண்டவரை ஒரு 500 ரூபாய் மதிப்புள்ள இயேசுவின் பரிசு கிஃப்ட் கொடுக்க முடியும் நாங்கள் திட்டமிட்டு வருகிறோம். இதை கொடுப்பதற்கு நீர் உதவி செய்வீராக. ஆண்டவரை, இப்படிப்பட்ட சிறுவர்களுக்கு தாங்கள் வீடுகளில் உள்ள சிறுபிள்ளைகள் மூலம் ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் ஆண்டவரை காணிக்கை கொடுத்து தாங்கத்தக்கதாக நீர் அற்புதமாய் நீர் எங்களை வழி நடத்துவீராக. 313 தாலுகாக்களில் ஆண்டவரே வாலிபர்கள் மத்தியில் முகாம்கள், வாலிபர்கள் மத்தியில் ஜெபக்குழுக்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கும் கர்த்தர் அற்புதமாய் கிரியை செய்தருளுவீராக. நீர்கள் வழி நடத்தும்படி உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். விசேஷமாக ஆண்டவரே, வருகிற மே 1ஆம் தேதி திருச்சியில் வைத்திருக்கிற வாலிபர் முகாமுக்காக ஜெபிக்கின்றோம். கடந்த வருஷத்தை பார்க்கிற இந்த வருஷத்தில் அதிகமானபடி பலத்த காரியங்களை கர்த்தர் செய்தருளும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதற்காக எடுக்கிற எல்லா ஆயத்த வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கின்றோம். வருகின்ற நாட்களில் திருச்சியை மையமாக வைத்து செய்யப்பட இருக்கிற ஆண்டவரே ஜெப முகாம்களுக்காக, சுவிசேஷ ஊழியங்களுக்காக, வாலிபர் முகாமின் ஆயத்த வேலைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தேவனை எதையெல்லாம் செய்யும்படி உங்களுடைய
சமூகத்தில் ஜெபித்து திட்டமிட்டு எதிர்பார்த்து வருகின்றோமோ எல்லாம் ஒன்றிலாகலும் குறைவிடாதபடி எல்லாம் நிறைவா இருக்கும்படி நான் உனக்கு முன்னே சென்று கோணலானவில் செவ்வையாக்குவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் கூட இருக்கும்படி நடத்தும்படி இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களில் விசேஷமாக எங்களுடைய வட இந்திய ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் ஊழியத்தை தொடங்குவதற்கு கர்த்தர் உதவி செய்தருள்வீராக. இதே போல் ஆண்டவரே, நாங்கள் ஊழியர் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஆண்டவரே, நாங்கள் ஊழியர் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஆலயங்களை கட்டி பிரதிஷ்டை செய்ய நீர் எங்களை பலப்படுத்துவீராக. ஒவ்வொரு மாநிலத்திலும் 120 ஊழியர்களை நியமிக்க வேண்டும் என்கிற திட்டத்தை கர்த்தர் எங்களுக்கு வாய்க்க பண்ணுவீராக. இதுவரையில் எங்கள் ஊழியங்களுக்காக உதவியா இருந்த ஜெபித்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். எல்லாரையும் கர்த்தர் நினைத்தருங்க. பேர் பெறா நீர் ஆசீர்வதித்தருளும். தேவரீர் நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்தருளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமென். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.